நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. வாழ்க்கையில் தோல்வி இல்லை. அழறவங்களை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கணும். கற்போங்க இப்போ வளர்த்துன்னு இருக்கும் என் தொழிற்சாந்திரத்தோர் அனைவருக்கும் பவாலிருந்து குழந்தைங்க நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா தண்டர் பேடு இந்த வண்டி சர்வீஸ் ஒர்க்குக்கு வந்துச்சு. சர்வீஸ் ஒர்க்கு வந்தோடனே இந்த மீட்ரு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. மீட்டரெலாம் நம்ம டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புது மீட்ரு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க கஸ்டமரு. நாமளும் புது மீட்ரு வந்து வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா 5776 ரூபா இந்த மீட்ரு. இந்த மீட்ரு இல்லாமல் ஃபிட் பண்ணி கனெக்ஷன் ஃபிட் பண்ணி சாவி ஆன் பண்ணால் மீட்ரு எல்லாமே ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா எல்லாம் ஒர்க் ஆகும். ஆனால் மீட்டரில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு, இண்டிகேட்டர் சிக்னல் கூட உள்ள லைட் எரியுது பாருங்க. அப்புறம் ஹெட்லைட்டு சிக்னலுமே பிரைட் போட்டால் ப்ளூ லைட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. வீலை சுற்றி பார்த்தாலும் மீட்ரு ஒர்க் ஆகுது. இந்த ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடுன்னு காமிக்குது. ஆனால் இதை வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த கப்ளர் மீட்டரோட கப்ளர் கனெக்ஷன் கொடுத்தா மட்டும் வண்டி ஆஃப் ஆகுது. என்னடா வண்டி மீட்டர் கப்ளர் மட்டும் கனெக்ஷனுக்கு முன்னே ஆஃப் ஆகுது, ஏதோ ஒயரிங் பிரச்சனை இருக்குதா இல்லை மீட்டரில் பிரச்சனை இருக்குதான்னு கண்டுபிடிக்கணுங்கிறக்கோசரம் நாம் வந்து ஒவ்வொரு லைனாக அப்படியே செக்அப் பண்ணிட்டு இருந்தோம். உள்ள பிக்கப் காயிலேருந்து சிடி உண்டுக்கு ஒரு லைன் பிரியுது. அப்படியே பச்சை வெள்ளை கோடு போட்ட ஒயர் வந்து மீட்டருக்கு போகுது. வெள்ளை பியூர் வெள்ளை ஒரு லைனு மீட்டருக்கு போகுது. இது ஏதாவது இடைஞ்சல் பண்ணுமா அப்படின்ட்டு சரி வெள்ளை ஒயர் கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிவிட்டு வெள்ளை ஒயரை மட்டும் பார்த்தங்காட்டி அருமையாக ஷார்ட் ஆகுது. அருமையாக ஷார்ட் ஆகணுன்னு வெள்ளை ஒயர் கனெக்ஷன் கொடுத்தா உடனே வண்டி ஆஃப் ஆயிடுது. டிஜிட்டல் மீட்டருமே ஒர்க் ஆகலை. வெள்ளை ஒயர் கனெக்ஷன் கொடுத்தா ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆகலை. ஆனால் சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் ஆகுது. புது மீட்டர்லேயே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வருதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினால இப்போ நம்ம செக்அப் பண்ணோம். இது மீட்டர் தான் கம்ப்ளைண்ட்டுன்னு கன்ஃபார்ம் முடிவு பண்ணிட்டோம். இப்போது இந்த மீட்டரை வந்து ரிட்டர்ன் போட்டு மறுபடியும் புது மீட்டர் வாங்கணுங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங் கட்டு தான் ஃபால்ட்டானு நினச்சிட்டு நாம் வந்து எல்லா ஒயரெலாம் செக்அப் பண்ணோம். எல்லா ஒயரும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த புது மீட்டரை வந்து இந்த வண்டியில் போட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறத விட வேறு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்போ வேறு வண்டி வந்து வர சொல்லியிருக்கிறோம். அந்த வண்டி இப்போ வந்துருச்சு. இப்போ இந்த வண்டியில் வந்து இந்த பழைய வண்டி இந்த வண்டியில் இருக்கிற மீட்ரு வந்து கரெக்டாக ஓடிட்டுருக்குது. நாம் இந்த வண்டியில் இருக்கிற கனெக்ஷன் எடுத்து புது மீட்டருக்கு கனெக்ஷன் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா புது மீட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்தோன்னே எல்லாமே அந்த வண்டியில் என்னென்ன வேலை செஞ்சா அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுது. ஸ்பீடா மீட்டர் ஓடுது, எல்லாமே செக்அப் பண்ண வகையில் ஓடுது. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா கப்ளர் கனெக்ஷன் கொடுத்தோன்னே ப்ளக்கில் கரண்ட் வர மாட்டேங்குது. பாருங்கள், கப்ளர் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். பார்த்தா கிக் பண்ணால் செல்ஃப் போட்டோம்னா செல்ஃப் ஆகுது, எல்லாம் பண்ணுது, ஹெட்லைட்டெலாம் எரியுது. ஆனால் கிக் பண்ணால் கரண்ட் வர மாட்டேங்குது. அதாவது ஸ்பார்க் ப்ளக்கில் கரண்ட் வர மாட்டேங்குது. மறுபடி அந்த கப்ளரை பாருங்கள், அந்த கப்ளரை வந்து பிடுங்கி விட்றோம். வெள்ளை கப்ளரில் பிடுங்கி விட்றோம். பிடுங்கி விட்டோன்னே கரண்ட் வருது, ஷார்ட் ஆகுதுங்க நண்பர்களே. இதான் இன்றைக்கி இந்த மீட்ரு வந்து ஒரிஜினல் மீட்ரு வாங்கி நம்மளுக்கு ஒரு பாடம். ஆனால் வந்து வண்டியில் இருக்கிற மீட்ரு நல்லா இருக்குது, புது மீட்டரில் கரண்ட் வர மாட்டேங்குது. சின்னதாக ஒரு தகவல். கேசரை கொடுங்க லைட்டாக. இப்போ கரண்ட் வருது, ஷார்ட் ஆகுதுங்க. அப்போனா இந்த மீட்டர் தான் கம்ப்ளைண்ட். புது மீட்டர்லேயே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குதுங்க. இதை கண்டுபிடிச்சாச்சு. நன்றி நண்பர்களே. சின்னதாக ஒரு தகவல்.